லாஸ்ட் வீடியோவில் ஐசிடி புக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு சிபிடி புக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். ஸோ சிபிடி புக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிடி மாதிரி தான், பெரிய பல்க் புக் அதுவும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இண்டெக்ஸ் டேப்லர் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆனால் சிபிடி பொறுத்த வரைக்கும் ஐசிடிக்கும் சிபிடிக்கும் சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது ஐசிடியை விட சிபிடியில் உங்களுக்கு அனட்டமிக்கல் ரீஜியனை பொறுத்து கோட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எண்டோஸ்கோப்பி அப்படின்றத தேடணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த ப்ரொசீஜர் எந்த சிஸ்டமில் பண்ணுவாங்க, ஜிஐயில் பண்ணுவாங்க, அந்த சிஸ்டமில் போய் நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஐசிடிக்கும் சிபிடிக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொசீஜர் எடுத்தாலும், இப்போ சிபிடி அப்படின்றதே ப்ரொசீஜர்ஸ் தான் இல்லையா? எனி சர்ஜரி, எனி சிம்பிள் ப்ரொசீஜர், எனி லேப் டெஸ்ட், இமேஜிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிபிடியில் வரும். சிபிடி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் அது எந்த சிஸ்டமில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றதுல நீங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஆப்சஸ் அப்படின்றது உங்களுக்கு டாக்டரோட நோட்ஸில் இருக்குது. இந்த ஆப்சஸை போய் நீங்கள் தேடும்போது ஆப்சஸ் அப்படின்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணால் வரலாம், கரெக்டாக? ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீஜியனில் அந்த ஆப்சஸ் இருக்குது, ஸ்கின்ல இருக்கா, போனில் இருக்கா, மசிலில் இருக்கா, வேறு எங்கேயாச்சும் இருக்கா, எங்கே அந்த ஆப்சஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீஜியனில் போய் அந்த ஆப்சஸை தேடினீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரொசீஜர், அதாவது ஆப்சஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இந்த மாதிரி அதோட ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டடாக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நம்ம பேசிக்ஸில் ஒரு ரூட் வேர்ட், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடியில். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி ரெண்டு இருக்குது. ஸோ ஆஞ்சியோகிராம் அப்படின்றது ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்றது பெர்க்யூட்டேனியஸ் டிரான்ஸ்லுமினல் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அது ஷார்ட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். ஸோ ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி ரெண்டு டேர்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஒன்று டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர், ஒன்று சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற டேர்ம் தான் உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஆஞ்சியோ அப்படின்றது காமன், பின்னாடி இருக்கக்கூடிய அதாவது ரூட் வேர்ட், பின்னாடி இருக்கக்கூடிய சஃபிக்ஸை பாருங்கள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இதுதான் உங்களுக்கு அந்த பேசிக் டிஃப்ரென்சியேஷனாக கொடுக்கறது. ஸோ சிபிடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பேசிக் கிளாரிட்டி வேணும், எங்கே தேடணும்னு தெரியணும், அந்த ப்ரொசீஜர் எந்த சிஸ்டமில் வருதுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் சிபிடியில் கோட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரேஞ்ச் ஆஃப் கோட்ஸ்னால் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோட்ஸ்குள்ளே போய் அந்த பர்டிகுலர் 10 கோடு தான் அதோட ரேஞ்ச் அப்படின்னா அந்த 10 கோடில் எது நம்ம டாக்டர் நோட்ஸோட பெஸ்ட் சூட்டபிள் கோடுன்னு பார்த்து நம்ம அதை போட வேண்டியதாக இருக்கும். சில சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக கவனிக்கணும். அதாவது ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க சிபிடி கோட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் எல்லாமே அடிஷ்னல் கோட்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது அந்த கோடு தனியாக வராது, அது கூட சேர்ந்து இல்லை அதுக்கு ப்ரையராக ஒரு மெயின் கோட் மேண்டேட்ரியாக இருக்கும் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அது அடிஷ்னல் கோட்ஸ் அப்படின்னு அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சிபிடி புக்கை நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் இண்டெக்ஸை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளேயும் போகலாம். ஸோ சிபிடி புக்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு அனஸ்தீஷியா, இஎன்எம், சர்ஜரி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி சிஸ்டம் வைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோட்ஸை அதை பேஸ் பண்ணி தேட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சிபிடியும் தேடணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐசிடி அண்ட் சிபிடி புக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.